ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முட்டை மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா அடிச்சு கலக்கி ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு இந்த முட்டையை அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ முட்டை கூட மஞ்சத்தூள், பெப்பர் தூள், சால்ட்டு சேர்த்தாச்சு. இதை நல்லா அடிச்சு கலக்கி ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அப்படியே அவிச்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முட்டை மஞ்சூரியனுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். நான் இதில் 2 ஸ்பூன் கார்ன் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, சிக்கன் 65 பொடி, கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், லைட்டாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம முட்டையில் சால்ட் சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கம்மியாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை அப்படியே பெரட்டி எடுத்து வச்சிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா இதை அந்த முட்டை பெரட்டி பொரிக்கிற அளவுக்கு நம்ம பெரட்டி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த அளவுக்கு நம்ம மாவை பரட்டி எடுத்துக்கலாம். ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு பரட்டி எடுத்தோம்னா முட்டை வெந்ததுக்கப்புறம் அதை போட்டு பெரட்டி நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். முட்டை இது மாதிரி வெந்ததுக்கப்புறம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த நம்ம பெரட்டி வச்ச மாவில் போட்டு பெரட்டி எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான பொருள் வந்து நீல வாக்கில் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கொடை மிளகா, கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி முட்டையை பெரட்டி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த முட்டையை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண முட்டை நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்து இதை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். இருக்கிற எண்ணெயிலேயே வெங்காயம், பச்சை மிளகா இது ரெண்டுத்தையும் வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒரு பாதி அளவு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி முட்டையிலையும் போட்டிருக்கோம், மாவு பெரட்டினதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும், ரொம்ப சேர்த்துட வேண்டாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கொடை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனேயே நம்ம கொடை மிளகா சேர்த்துக்கலாம். கொடை மிளகாவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை பொரிச்சு வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். நல்லா கொடை மிளகா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கிடைக்கட்டாலும் பரவாயில்ல. லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சாஸ் எல்லாம் 3 சாஸும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து ஒரு பெரட்டி விடுங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு கிரேவி மாதிரி வேணும் சொன்னால் கொஞ்சமாக நீங்கள் இதில் கார்ன் மாவு கலக்கி சேர்த்துக்கலாம். இல்லை நான் அப்படியே சாப்பிட்றேன் ட்ரையாகவே இருக்கட்டும்னு சொன்னால் நீங்கள் இப்படியே எடுத்து இப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து புலாவ் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சைடிஷ் நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சிங்கன்னா சப்பாத்தி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தூவி நம்ம இப்போ இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ண முட்டை மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெடி பண்ண பன்னீர் பிரியாணி வித் முட்டை மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.